தாய்லாந்தின் பட்டாயா நகரில் இந்திய சுற்றுலா பயணி ஒருவரை சாலையின் நடுவே காலணியால் திருநங்கைகள் பெண்கள் சேர்ந்து கடுமையாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனிமையில் இருந்துவிட்டு பேசிய பணத்தை கொடுக்காததால் தாக்குதல் நடந்ததாக கூறப்படுவதன் பின்னணி என்ன? தாய்லாந்து சுற்றுலாவுக்கு என்று பெயர் பெற்ற நாடு. அங்குள்ள புக்கெட் வன உயிரியல் பூங்காவில் புலியுடன் பார்வையாளர்களை செல்ஃபி எடுக்க பூங்கா ஊழியர்கள் அனுமதிப்பார்கள். இதேபோல் தாய்லாந்தில் உள்ள மற்றொரு புகழ்பெற்ற சுற்றுலா பகுதி பட்டாயா. பட்டாயாவில் பாலியல் தொழில் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது. அங்குள்ள வாக்கிங் ஸ்ட்ரீட் பகுதியில் இரவு நேரத்தில் ஏராளமான திருநங்கைகள் பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுவார்கள். இந்த நிலையில் தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்ற ராஜ் ஜஜூஜா என்ற இந்தியர் கடந்த மாதம் 26ஆம் தேதி இரவு வாக்கிங் ஸ்ட்ரீட் பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு நின்று கொண்டிருந்த திருநங்கையிடம் குறிப்பிட்ட தொகையை பேசி தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் முறையாக ஒத்துழைக்கவில்லை என கூறி பேசிய முழு தொகையை கொடுக்காமல் பாதி தொகையை மட்டுமே ராஜ் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கை அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அங்கிருந்த தன்னுடைய தோழிகளையும் அழைத்துள்ளார். இதனால் பயந்து போன ராஜ் வாடகை கார் ஒன்றில் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். அவரை விடாத திருநங்கை மற்றும் அவரது தோழிகள் ராஜை சாலையின் நடுவே இழுத்து காலணி மற்றும் கைகளால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து அவர் வைத்திருந்த பணத்தை பறித்துக் கொண்டு அந்த திருநங்கை மற்றும் அவரது தோழிகள் அங்கிருந்து சென்று விட்டனர். காயமடைந்த ராஜ் செய்வதறியாது திகைத்து போய் நின்றுள்ளார். 27ஆம் தேதி அதிகாலை 5:30 மணியளவில் வாக்கிங் ஸ்ட்ரீட் கடற்கரை நுழைவாயில் அருகே இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் காயமடைந்து கிடப்பதாக சவாங் போரிபூன் அறக்கட்டளையைச் சேர்ந்த மீட்பு படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் பாதிக்கப்பட்டவர் 52 வயது இந்தியரான ராஜ் ஜஜூஜா என்பதை உறுதி செய்தனர். அவருக்கு முகம் மற்றும் தலைப்பகுதியின் பின்புறத்தில் காயங்கள் இருந்ததால் முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். சம்பவத்தை நேரில் பார்த்த தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பூஞ்சித் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜ் முழுமையாக குணமடைந்த பின்னர் அவரிடம் புகாரை பெற்று திருநங்கை மற்றும் அவரது தோழிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பட்டாயா போலீசார் தெரிவித்துள்ளனர். பட்டாயாவில் இந்திய சுற்றுலா பயணிகள் பாலியல் தொழிலாளர்களால் தாக்கப்படுவது இது முதல் முறை அல்ல. செப்டம்பரில் ஒரு இந்தியர் திருநங்கையை அனுமதியின்றி தொட்டதாக கூறி கடுமையாக தாக்கப்பட்டார். இதேபோல் அக்டோபரில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் பண தகராறில் 3 தாய்லாந்து திருநங்கைகள் 2 இந்தியர்களை ஒரு ஹோட்டலில் தாக்கி சுமார் 70,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.